ஹே கைஸ், இந்த எபிசோட்ல தமிழரசன் பச்சமுத்து டைரக்ஷன்ல அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கிளே நடிப்பில் வெளிவந்திருக்கும் லப்பர் பந்து படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நியூ வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம்ல ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கடலூர்ல லப்பர் பந்து 15 ரூபா விற்கிற காலத்துல கதை ஸ்டார்ட் ஆகுது. ஹரிஷ் கல்யாண் ஸ்கூல் படிக்கிற டீனேஜ் பையனா வராரு. இவருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுறதுக்காக ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம்னு ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்றாரு. இவங்க ஆப்போனன்ட் டீம்ல சேவாக் மாதிரி பேட்டிங்ல வெளுத்து வாங்குறாரு அட்டகத்தி தினேஷ். அட்டகத்தி தினேஷோட மைனஸை அனலைஸ் பண்றாரு ஹரிஷ் கல்யாண். ஆனாலும் இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதினால இவருக்கு பவுலிங் போட சான்ஸ் தரமா இருக்கிறாங்க. அதனால அங்கிருந்து வெளியேறாரு. பல வருஷம் கழிச்சு லப்பர் பந்து 35 ரூபா வைக்கிற இன்றைய காலகட்டத்துக்கு கதை நகருது. ஹரிஷ் கல்யாண் பல டீம்ல விளையாடுற ஆல்ரவுண்டரா கிரிக்கெட்ல மாறி இருக்கிறாரு. இவர் யாருன்னே தெரியாம அட்டகத்தி தினேஷோட பொண்ணை லவ் பண்றாரு. ஒரு போட்டியில அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் ஈகோ ஸ்லாஷ் ஆயிருது. அதுக்கு அடுத்த போட்டியிலே அட்டகத்தி தினேஷோட விக்கெட்டை ஹரிஷ் கல்யாண் எடுத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன, மாமனார் மருமகனோட ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே ஜாதி பிரச்சனை வருது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா நினைக்கும் போது டைரக்டரோட பால் கிரீஸை விட்டு வெளியே போகவே இல்லை. அதாவது அவரோட திரைக்கதை கதையை விட்டு வெளியே போகவே இல்லை. ஒரு பக்கம் கேஸ்ட் ப்ராப்ளம், இன்னொரு பக்கம் 2 பேரோட ஈகோ ஸ்லாஷு, இன்னொரு பக்கம் காதல் பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஃபேமிலி பாண்டிங்னு காமெடின்னு எல்லா பக்கமும் 4-6ன்னு விளையாண்டுருக்காரு திரைக்கதையில. குறிப்பா வசனத்துல ராஜா ராஜா தான், ஆனா இது தேவான்னு சொல்ற இடத்துலயும் சரி, நீஸ் கூட வர ஜென்சனும் ஹரிஷ் கல்யாண் கூட வர பாலசரணும் மாறி மாறி வம்புழுக்கிற இடத்துல டைலாக்கும் சரி, தேட்டரே சிரிக்குது. குறிப்பா காளி வெங்கட் அவன் தம்பி மாதிரி சொல்ற இடத்துல சாதி வரி பிடிச்சனா கூட நம்பிடலாம், தம்பி மாதிரி சொல்லிட்டு காரியம் சாதிக்கிற உன்ன மாதிரி ஆட்களை நம்பவே முடியாதுன்னு பாலசரவணன் சொல்லும் போது தேட்டரே கைத்தட்டுது. பதிலுக்கு பாலசரவணன், நீ என்ன தம்பி மாதிரி நினைக்கலாம், ஆனா நான் உன்னை அண்ணனா தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாலசரவணன் சொல்லும் போது அந்த இடத்துல டைரக்டர் சொல்லிக்கிறார். ஒவ்வொரு கேரக்டரையும் சரி, ஒவ்வொரு சீன்லையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதியிருக்காரு. அதனால எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. சூப்பர். படத்தோட மெயின் ஹீரோனா அது அட்டகத்தி தினேஷ் தான். அவர் என்ட்ரி சீனில் விஜயகாந்த் பாட்டு ஒன்று போடுவாங்க. மாஸ் என்ட்ரியா இருக்கும். 25 வயசுலேருந்து மிடில் ஏஜ் ஃபேமிலி மேனாக மாறும்போது அவர் நடிப்பு பிரமாதமாக இருந்துச்சு. தன் மகளோட ஆசைக்கு எதிராக நின்றுட்டோம்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதாகட்டும், ஒய்ஃபை நினச்சி ஏங்குறதாகட்டும், நடிப்பில் கெத்து காமிச்சிருக்காரு. இந்த கெத்து வாட் அ கம்பேக், சூப்பர். ஹரிஷ் கல்யாண் படத்துக்கு படம் நடிப்பில் மெருகேறிட்டே போறாரு. பார்க்கிங் படத்தில் ஈகோட ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தில் ஈகோவை பவுலிங்கை போட்டு மிரட்டி விட்டுருக்காரு. குறிப்பா தினேஷ் சீன்ற ஒவ்வொரு சீனும் டாப் நாச், சூப்பர். 2 ஹீரோ கூட வர ஜென்சனும் சரி, பாலசரனும் சரி காமெடி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் மீட் பண்ற சீன்லாம் அட்டகாசமா எழுதியிருந்தாங்க. சூப்பர். தினேஷ் பேரா சுவாசிகா நடிச்சிருக்காங்க. கண்ணிலே மிரட்டுறாங்க. சூப்பர் செலெக்ஷனுங்க. இவங்க வர சீன்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. சூப்பர். சஞ்சனா ஒரு பக்கம் அப்பா தனக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாரு, இன்னொரு பக்கம் தனக்காக எதுவுமே செய்யற காதல்னு சொல்லிட்டு 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி நடிக்கிறாங்க. அட்டகாசமா இருந்துச்சு. சூப்பர். காளி வெங்கட், டிஎஸ்கே, கீதா கைலாசம், ஜானகி அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். படத்துல 90s சாங்ஸ் அங்கங்க தூவி விட்டுருந்தாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகிருந்துச்சு. குறிப்பா சாண்டோல்டோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சில்லாச்சிரிக்கே சாங்கும் சரி கரெக்டான மீட்டர்ல கொடுத்திருந்தாங்க. அட்டகாசம். தினேஷோட சினிமாட்டோகிராஃபியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்துக்கான கலர் பேலட்டில் லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கிராஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. சூப்பர். படம் 2 hours 26 minutes ஓடுது. ஆனால் படம் எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த அளவுக்கு எடிட்டர் மதனோட ஒர்க்கு பிரமாதமாக இருந்துச்சு. படத்தில் மைனஸே இல்லைன்னு கேட்டால், திரைக்கதை ஓடுற வேகத்தில் அந்த மைனஸ்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. பெருசாக மைனஸ் எதுவும் இல்லை. ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, தமிழில் இப்படி ஒரு படம் பார்த்து எவ்வளோ நாளாச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் வராதான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. கிரிக்கெட் பேஸ் படம்னால யூத்துக்கு மட்டும் தான் இந்த படம் பிடிக்குன்னு நினைச்சிடாதீங்க. இந்த படத்தை ஜாலியாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த படம் யூசரி கொடுத்துருக்காங்க, அதனால ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 4 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.